இன்னும் ஏதோ கையில் சட்டியும் கையும் இது உலக்கம் இது இருக்கு. வந்து வெள்ளை பணியாரத்துக்கு மாவு ஆட்டினேன். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை பணியார மாவு. மாவா? இது வந்து இது உலக்கு. கொலக்கா? உலக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு டம்ளர், மற்றவங்க டம்ளர்ல அளவு எடுப்பாங்க, நம்ம உலக்குல தான் எடுப்போம். ஸோ வெள்ளை பணியாரத்துக்கு எப்படி எடுக்கணும்? மற்றவங்க டம்ளர் எடுப்பாங்களா? நீ மட்டும் உலக்கில் எடுப்ப? அப்படி சொல்ல வரல. உலக்கு இருக்கவங்க உலக்கு எடுப்பாங்க, டம்ளர் இருக்கவங்க டம்ளர் எடுப்பாங்க. நம்மகிட்ட உலக்கு இருக்குங்கிறனால நம்ம வந்து ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டோம். நம்மள்ட்ட டம்ளர் இருக்கு. டம்ளர் இருக்கு, சரி உலக்கு இருக்கேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து எப்படி மாவு அரைக்கணும்னு சொல்றேன் நான் வெள்ளை பணியாரத்துக்கு. என்ன பண்ணணும்னா பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி இருக்கு. பச்சரிசி எடுத்து இதுல போட்டு இப்படி தலையை தட்டிடணும். தலை எங்க தலை இருக்குல்ல, தலையை இப்படி தட்டிடணும். நான் வீடியோல காட்டுறேன், எடுத்து வச்சிருக்கேன். தட்டிட்டு மேல கொஞ்சம் உளுந்து அப்படி போட்டு மகிழ்ந்து வந்தோன்னா அப்படியே மாவு போட்டு அரைச்சிட வேண்டியது. ஒண்ணுமே புரியல எனக்கு. இல்ல இதை தலையை தட்டிட்டு இதுல வந்து பச்சரிசியை போடணுங்கிற, பச்சரிசி போட்டுட்டு உளுந்து அது மேல போடணுங்கிற, கோபுரமா ஒரு புடி கோபுரமும் போடணும். அது அப்படியே கோபுரமா போட்டோம்னா கீழே கொட்டிடும்ல, அது கொட்டாது, மேல அப்படி குமியா வச்சிடணும், கீழே கொட்டிடும். இந்த பச்சரிசியை மட்டும் போட்டு அரைச்சணும், அதானே சொல்ற? இல்ல அப்படி சொல்ல வரல, ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும், ஏன் தரையில வச்சுக்கிறீங்க? நீங்க அப்படி சொல்லல, இப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படி ஏதோ பச்சரிசி தலையோட தட்டிடணும்ன்ற, தட்டிட்டு அது மேல உளுந்து கொஞ்சோண்டு போடணுங்கிற, அது எல்லாம் உளுந்தெல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டு அப்படி புடிச்சு இப்படி வைக்கணும், புடிச்சு எப்படி வைக்கணும், கொஞ்சம் அப்படியே நிக்கும். அது அப்படி இல்ல, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பாத்திரத்துல எடுத்து ஊற வச்சு 1 hour ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு மிக்சிலயோ கிரைண்டர்லயோ நல்லா அப்படியே மைமையா நைஸா அரைச்சிக்கணும். அப்படிதான் அரைச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வெள்ளை பணியாரம் ஊத்திட்டு வீடியோ காட்டுறேன். ஓகே.